இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிள் இன்னைக்கு டே 5 மைசெல்ஃப் ரீச்சர் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் லெவிட்டிகஸில் சாப்டர் 24லேருந்து 27 வரைக்கும் வாசித்து முடிக்கலாம். இப்போ நம்ம லெவிட்டிகஸ் முழுவதுமாக என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். இதில் இருக்க சில காரியங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். புக் ஆஃப் லெவிட்டிகஸில் சாப்டர் 24ல் குத்துவிளக்கின் எண்ணெய் எப்படி செய்யணுன்றதையும் சமூகத்தின் அப்பம் எப்படி செய்யணும் அப்படின்ற காரியத்தையும், அதை தொடர்ச்சியாக இஸ்ரவேலில் பெண் ஒருத்தியின் மகன் தேவனை நிந்தித்தால் என்ன தண்டனை அப்படின்றதை காரியத்தை குறித்தும், அதை தொடர்ச்சியாய் தேவனுடைய நாமத்தை இகழ்கிறவன் கல்லெறியப்பட வேண்டும் அப்படின்ற சட்டத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதே தொடர்ச்சியாக புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல சாப்டர் 25ல 7வது வருஷம் ஓய்ந்திருக்கிற வருஷம் அப்படின்றதை சொல்லுகிறதையும், யூப்ளி வருடத்தை குறித்தும், கீழ்ப்படுகிறவர்களுக்கான ஆசீர்வாதமும் அடிமைகளுக்கான விடுதலையை பற்றியும் இந்த இடங்கள்ல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல சாப்டர் 26ல விக்கிரக ஆராதனைக்கு தடையை குறித்தும், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கீழ்ப்படிவோருக்கான ஆசீர்வாதமும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவருக்கான சாபத்தை குறித்தும், தாழ்மை உள்ளவர்களுக்கான வாக்கு தத்தத்தை குறித்தும் இந்த 27வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல சாப்டர் 27ல பொருத்தனையின் சட்டமும் தேவனுக்குரிய தலையீற்றுகளை குறித்தும், சாபத்தீடானது மீட்கப்படக்கூடாது அப்படின்ற காரியத்தையும், தசம பாகத்தை குறித்தும் இந்த அதிகாரங்கள்ல இந்த 4 அதிகாரங்களும் சில சட்டங்களும் சில கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை குறித்து சொல்லப்படுது. அதிகம் பேர் லேவியராகமத்தில் 26வது அதிகாரத்திலேருந்து அதிகமாய் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை இன்னும் உன்னிப்பாய் வாசித்து பாருங்க, அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக இந்த வருஷத்துக்குள்ளே பைபிள் முழுவதும் படித்து முடிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.